டிஸ்கஷன் இஸ் த கீ. ஓகே, எப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட கிளாரிட்டி லெவல் அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது. மெடிடேஷன் பண்ணி நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது நல்லா காலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நிறையா ஐடியாஸ் தாட் ப்ராசஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு நோட் பேட் பென் அண்ட் பேப்பரோட உட்காருங்க. ஓகே, திடீர்னு ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு எழுதி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு டூல் இஸ் டிஸ்கஷன். யூ ஹாவ் டு டிஸ்கஸ். ஆல்ரெடி இந்த டிஸ்கஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட கோர்ஸில். பட் இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். டிஸ்கஷன் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஓகே, டிஸ்கஷன் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து இஸ் டிஸ்கஷிங் வித் அதர்ஸ். அதாவது டிஸ்கஷன் அப்படிங்கும்போது எப்போ வந்து டிஸ்கஷன் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, சிங்க்ரனைஸ் தாட் ப்ராசஸ் கரெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் த ஈக்குவலண்ட் பர்சன். இந்த உலகத்தில் ஈக்குவலண்ட்டான ஒரே ஒரு பர்சன் எனக்கு நான் தான், உங்களுக்கு நீங்கள் தான். ஓகே, ஸோ இந்த உலகத்தில் நமக்கு ஈக்குவலான பர்சன் நாம் மட்டும்தான். ஸோ எங்கூட நான் வந்து டிஸ்கஷன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டிஸ்கஷன் பற்றி. இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், யார் வந்து கரெக்டான அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னா ஹூ இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரிஃப்ளெக்டர். ரிஃப்ளெக்டராக வந்து ஆக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக கன்சிடர் பண்ணி சில டிஸ்கஷன் பண்ணுறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் வந்து எங்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேண்டியதில்லை, ரெஸ்பாண்ட் பண்ணால் போதும். கண்ணாடி வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பண்ணால் அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணி அதே மாதிரி நமக்கு கொடுக்குற மாதிரி, ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குற மாதிரி அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணால் போதும். அவங்க பண்ணுற ரெஸ்பான்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறவங்களோட ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களே ஃப்ளோவில் நல்லா பேச 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 அவங்களோட ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்டிங் பிரின்சிபலில் உங்களுக்கு உண்டான ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறது, மேஜிக். இதுதான் வந்து மேஜிக் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் பிரின்சிபல். ஓகே, அதனால தான் மெயினாக அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் வந்து செட் பண்ணுறது. ஓகே, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணலாம். தட் இஸ் அ ஒன் வே. அண்ட் இன்னொரு பெட்டரான ஒரு மிரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஆன் பேப்பர். டோன்ட் திங்க் அண்ட் ரைட் இன் பேப்பர், திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் ஆன் பேப்பர். கையில் இது வச்சுக்கிட்டே நம்ம யோசிச்சு நம்மளோட இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா யூ வில் கெட் அ வெரி குட் ஃப்ளோ, நல்ல ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம பேப்பரில் நிறைய கிறுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, நிறைய வந்துடும். கடைசியாக அதெல்லாம் ஒரு மெச்சூர்ட் ஆகி ஒரு ஃப்ளோக்கு வரும். அந்த ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை தூக்கிட்டு போயிட்டு we have to copy it in the journal. Journal is the very very important point. Journal, I am using a book அப்படிங்கிறார். ஓகே, ஜேர்னல் ஆக்சுவலாக ஜேர்னல்னால் என்னன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரினா ரைட், உங்களோட தாட்ஸுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கும்போது மட்டுமே மற்றவங்க அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ரைட், ஸோ நம்மளோட ஜேர்னலும் அதே மாதிரி தான். நம்ம அந்த டைரி வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்மளே மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான. ஏன்னா நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்க இல்லையா, டக்குங்களுக்கு என்ன வேணாலும் எண்ணங்கள் வரலாம். இன்னொரு டிப்ஸ் நான் தரட்டுங்களா, ப்ளீஸ் யூஸ் மல்டி கலர்ஸ். 2-3 கலர்ஸ் ஆஃப் பென்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 இதில் மாற்றி எழுதி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், கிளாரிட்டி லெவல் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, க்ரீன் இங்க், பிங்க் இங்க், ரெட் இங்க், பிளாக், ப்ளூ இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இருக்கும்போது ஸ்க்ரிபிள் பண்ணும்போது, அதாவது யோசிக்கும் போது, திங்க் ஆன் பேப்பர் அப்படி நம்ம இருக்கும்போது, அதாவது பிளான் பண்ணி யோசிக்கும்போது நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி எழுதணுன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எல்லாம் கசகசன்னு எழுதிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை நல்ல பேப்பரில், நல்ல ஒரு ஜேர்னல், நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரியில்
நல்ல பேனால் நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் நிறுத்தி நிதானமாக அழகாக எழுதணுங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, பிகாஸ் தீஸ் ஆர் த கோல்ஸ், தீஸ் ஆர் த கோல்டன் நகெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு திடீர்னு வர தாட்ஸ் கோல்டன் நகெட்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் ஸ்க்ரிபிள் பண்ணுற அந்த நோட் பேடோ அல்லது பேப்பரோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நீங்கள் எழுதுறது வந்து கசகசன்னு கூட எழுதலாம், அந்த பேப்பரில் எழுதும்போது ஸ்பீடாக கசகசன்னு எழுதலாம். பட் அந்த பேப்பர் தட் ஷுட் பி வெரி நீட். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஆல்ரெடி எழுதின ஒரு பேப்பரில் பாதி எழுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் யூ ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் A4 ஷீட்டை நீட்டாக வாங்கிட்டு வந்து இந்த கிறுக்கிறதுக்காகவே கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு பேர் கிறுக்கிறதுன்னு சொல்லலாம். பட் அந்த கிறுக்கிறதுகள் தான் நம்மளோட தலையெழுத்தையே மாற்றும். ரைட், தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ளது அந்த கிறுக்கல்கள். ஓகே, ஸோ ப்ளீஸ் யூஸ் நீட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் கிறுக்கிற அந்த பேப்பரில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் மல்டி கலர்ஸ் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எப்போ வந்து பல்பான் மூமெண்ட் வருதோ, ஒரு மெச்சூர்டான ஒரு தாட்ஸ் வருதோ, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரியில் நீட்டாக பை யூஸிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்க. சார், நான் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தேன்னா அதில் இருக்கிற அத்தனையுமே என்னால் எப்படி சார் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜிம்ரான் வந்து ரொம்ப அழகான ஜிம்ரானோட கோட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இது தான். யூ cannot do everything you find in the journal, but you can find what you can do from the journal அப்படிமார். இந்த ஜேர்னலில் என்னென்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரியில் நம்மளே எழுதுகிறோம் இல்லையா, அதைத்தான் நான் வந்து நேம் வந்து ஜேர்னல்னு சொல்கிறாங்க, டெக்னிக்கல் டேர்ம். ஓகே, ஒரு டைரியை அல்லது நீட்டான ஒரு கிளாஸ்மேட் அந்த மாதிரி நோட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாட்ட போட்ட ஒரு நோட் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு நீட்டான நோட்டில் நம்ம எழுதுகிற விஷயங்கள் தான் நான் ஜேர்னல் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை வந்து ஜேர்னல்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஜேர்னல் அல்லது ஓன் ஜேர்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட லைப்ரரியில் மற்றவங்களோட ஆட்டோபயோகிராஃபி இருக்குது இல்லை, நிறைய புக்ஸு இருக்குது இல்லை, இதெல்லாம் செகண்டரி. பட் நம்மளை பற்றின ஒரு ஜேர்னல் நம்மளோட புக் ஷெல்ஃபை அலங்கரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யார் வந்து செல்ஃப் ஜேர்னல் வந்து வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக அவங்க லைஃப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட், அப்போ அந்த ஜேர்னல் வந்து ஓகே, ஸோ அந்த ஜேர்னல் வந்து நீட்டாக எழுதணும், அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், நீட்டாக அதை வந்து வச்சுருக்கணும். ஓகே, ஜிம்ரான் சொன்ன அந்த இதை வந்து தமிழில் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஜேர்னலில் எழுதுகிற அத்தனையுமே உங்களால் பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற விஷயம் அந்த ஜேர்னலில் தான் இருக்குன்னு சொல்லுவார். ஐ எம் ரிப்பீட்டிங், நீங்கள் ஜேர்னலில் எழுதுகிற அத்தனையுமே உங்களால் பண்ண முடியாமல் போகலாம், பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த ஜேர்னலில் தான் இருக்கும் அப்படிங்கிறது அழகாக சொல்லுவார். ஓகே, இஃப் யூ அக்ரி, டைப் அக்ரி இன் த chat box. டைப் ஏ, கம்ப்ளீட்லி அக்ரி இன் த